அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களோடு நின்று பணியாற்றுவேன். ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். என்றைக்குமே நாம் தமிழை பற்றி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். வாய்மொழியாக, அரசியல் ரீதியாக, ஊடகங்கள் வழியாக அனைத்திலுமே செயல்பாட்டில் கொண்டு வந்து சேர்க்கப்படாமல், இன்றைக்கும் முழுமை பெறாமல், நம்மளுடைய தமிழ் மொழியை பயின்று ஆசிரியர்களாக இன்றைக்கும் கனவுகளாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்வளிக்கப்பட வேண்டும். இனிமேல் தமிழ் பயின்று வரும் ஆசிரியர்களுக்கு அரசு வழியில் பணிகள் நியமிக்கப்பட வேண்டும். அதில் தாய்மொழி பாதுகாவலன் சட்டத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இத்திட்டத்தின் கீழ் வரும் அனைத்து தமிழில் படித்து வந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அரசு வழி வேலை காத்திருக்கிறது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எழுப்பி அந்த கட்டிடத்தில் நம்மளுடைய தமிழ் ஆசிரியர்கள் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். தமிழுக்கென்று தாய்மொழியை நாம் போற்றி காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கும் நம்மளுடைய மூதாதையர்கள் எழுதி சென்ற புத்தகங்களை அங்கு நிரப்பி அழகு பார்க்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, அந்த கட்டிடத்தில் தமிழ் வாசம் அடிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் பற்றை உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும். அதற்குரிய அமைப்புகள் அமைத்து அதற்குரிய வழிமுறைகள் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் மற்ற மொழிகளை நம் தலையில் திணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி நம்மளுடைய தாய்மொழியான தமிழை இந்தியா முழுவதும் பரப்ப இதற்குரிய கோரிக்கைகளை மத்திய அரசிடம் நாம் வலியுறுத்தப்பட வேண்டும். தமிழை ஒரு நூலாக கொண்டு வந்து அனைத்து கல்விக்கூடத்தில் நம்மளுடைய தமிழ் மொழியும் படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இது மத்திய அரசால் நியமிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் அவர்கள் சொல்லும் கோரிக்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசால் நம்மளுடைய திருக்குறளை எடுத்து வந்து தமிழ் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தை நாம் மேற்கொண்டு இந்தியா முழுவதும் தமிழை கொண்டு வந்து ஒரு பாட புத்தகமாக செயலாற்றப்பட வேண்டும் என்பதே இந்த தாய்மொழி பாதுகாவலன் சட்டம் நிறைவேற்றப்படும். அனைத்து மக்களுக்குமே சமமாக கல்வி கிடைக்கப்பட வேண்டும். நியாயமான வழியில் அனைத்து மக்களுமே அவர்களுடைய தாய்மொழியை மறக்காமல் ஆங்காங்கே இதற்குரிய திட்டங்களை வழிவகுத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். நம்மளுடைய தாய்மொழி பற்றை என்றைக்கும் மறக்காமல் இருக்க இன்றைக்கும் இது போன்ற சில திட்டங்களை கொண்டு வந்து வடிவமைக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது நம்மளுடைய தாய்மொழி பாதுகாவலன் சட்டம் முழுமையாக கொண்டு வரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.